அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஹாஸ்ட் 5th கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட் இன் 2027 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 4th கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட் அப்படிங்கிறது எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இட்டாலியில ரோம் அப்படிங்கிற சிட்டில நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இட்டாலியோட ரோம்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 4th மீட் சரியா? இதே மாதிரியான 5th கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா, சென்னையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2027ல சென்னையில நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. சரியா? இந்த மாரி குளோபல் சம்மிட்ல சென்னையில ரேரா தான் நடக்கும். அதனால இத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது சமீபத்தில பாஸ் ஆன சட்டம் இது. சரிங்களா? இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025. ஸோ இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டத்த வந்து ஒரே சட்டமா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர்லேப்பிங் ரெகுலேஷன்ஸா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, ஒரே சட்டத்திலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சட்டங்கள வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆக்ட் 1920 ஓகேவா? இது பிரிட்டிஷ் பீரியட்ல வந்தது. அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946, அடுத்தது இமிகிரேஷன் ஆக்ட் 2000. இந்த 4 சட்டங்களையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏர் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? அது ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிலேட் ஆனனால அப்படியே கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஏதாவது ஒண்ணு கூட நமக்கு கேட்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு டைரக்ட்டா பாஸ்போர்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1920. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1939. வெறும் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1946. ஏன்னா 2 இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட்னா தான் 1939. ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1946. ஓகேவா? இமிகிரேஷன்னா 2000 அப்படிங்கிற இந்த இயர். சரியா? ஸோ இந்த மாரி சட்டங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேபி கேட்கலாம். இல்ல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட இதெல்லாம் நம்ம கோட் பண்ணி காட்டலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெரிய அளவுல செய்திகள் இல்ல. பேசிக்கா இருந்த செய்திகள மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.